ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது revolve டூல். அந்த revolve டூல் ஏன் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஒரு பேசிக்கான ஒரு பார்ட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிடலாம். ஃப்ரண்ட்டில் ஸ்கெட்ச். ஓகே, ஒரு பேசிக்கான ஒரு டயக்ராம். ஓகே, இந்த டயக்ராமில் தான் revolve டூலை யூஸ் பண்ண போகிறோம். revolve. இப்போது இந்த டயக்ராமில் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது ஹைலைட் ஆகும். இல்லைங்க, இந்த பாக்ஸ் இருக்கிறதுனால சரியாக தெரியல, அதனால் இந்த பாக்ஸை எடுத்துடலாம். ஓகே, இப்போ revolve டூல் வந்து இங்கே கர்சரை வச்சோன்னா இது வந்து ஹைலைட் ஆகும். இங்கே வச்சா இங்கே ஹைலைட் ஆகும், இங்கே ஹைலைட் ஆகுது, அப்புறம் இங்கே ஹைலைட் ஆகுது. இங்கே ஏன் ஹைலைட் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஏன் ஹைலைட் ஆகலைன்னா அந்த இடத்துல அவங்களால ரிவால்வ் பண்ண முடியாது, அதனால அது ஹைலைட் ஆகலை. ஒன்றும் இல்லை, இப்போ ஹைலைட் ஆகிற இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அது ரிவால்வ் ஆகிடும். இப்போ எடுத்து பார்த்தோன்னா தெரியும். இப்போ நம்ம வரைஞ்ச டயக்ராம் வந்து இங்கே இருக்குது. வரைஞ்சதில் இது மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா அந்த லைனை நம்ம ஆக்சிஸாக வச்சு தான் இந்த ரெவல்யூஷனை நம்ம செஞ்சுருக்கோம், இந்த revolve டூலை யூஸ் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து இதை பார்த்த உடனே இதை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு சரி இதை க்ளோஸ் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணி இதை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அது க்ளோஸ் ஆகாது. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிளோட ஃபுல் ஆங்கிள் வந்து 360 டிகிரிஸ். அதனால் நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே 316 டைப் பண்ணால் போதும். 316 டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா போதும், அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும், ஃபுல் ரெவல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். சரி, ஓகே, எனக்கு 360 டிகிரிஸில் ஒரு ரெவல்யூஷன் தேவையில்லை, எனக்கு 45 டிகிரிஸில் இருந்தால் போதும்னா அங்கேயும் பரவாயில்ல, ஒரு 45ன்னு கிளிக் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா அது ஒரு 45 டிகிரிஸில் ரெவல்யூஷன் நடந்துடும். இந்த மாதிரி இப்போது மற்ற சைட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெவல்யூஷனுக்கு. இந்த சைடை யூஸ் பண்ணலாம். எப்படி வருது, நெக்ஸ்ட் இந்த சைடு. ஓகே, இப்போ இந்த ரெவல்யூஷன் டூல் வந்து revolve டூல் ஏன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். எங்கே கேட்டோன்னா ரொம்ப முக்கியமான இடம், அதாவது ஒரு வீலோட முக்கால்வாசி ரிம்மில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, sketch, right. இப்போ என்ன பண்ணுறோன்னா பேசிக்காக ஒரு ரிம்மை வரைகிறோம். சும்மா பேசிக்காக தான், எப்படி கற்றுக்கிறதுக்காக. இங்கே ஏன் இங்கே நடுவில் ஒரு லைன் போடலன்னா அது ஏன்னா இது இப்போ நம்ம இதை மிரர் பண்ண போகிறோம். மிரர் பண்ணும்போது அந்த இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அந்த சைடில் இப்போ வந்துட போகுது, அதனால் இந்த லைன் வந்து நமக்கு தேவையில்லை. ஃபுல்லாக அது வேண்டாம். சென்டர் லைன் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அது ஏன் போட்டோன்னு இப்போ சொல்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோன்னா மிரர் கிளிக் பண்ணுறோம். இப்போது அந்த மிரர் டூல் வந்து நம்மளை கேட்குது, நீ செலக்ட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு மிரராக நான் வரையணும்னு அந்த மிரர் டூல் என்னை கேட்குது. அப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த சென்ட்ரல் லைனை கிளிக் பண்ணணும். இந்த சென்ட்ரல் லைனை ஆக்சிஸாக வச்சு இந்த டயக்ராமை இந்த சைடு மிரர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ சென்ட்ரல் லைனை கிளிக் பண்ணுறேன், இதுக்கு மிரர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இதை அப்படியே ஓகே கொடுத்துட்டு நம்ம இந்த லைனில் வந்து மிரர் பண்ண போகிறோம், அதாவது ரிவால்வ் பண்ண போகிறோம். ரிவால்வ் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடம்னு கேட்கும், நம்ம இந்த லைனில் கொடுக்கணும். கொடுத்தோன்னா நமக்கு ஒரு வீலோட ரிம் கிடச்சிடுச்சு. அதாவது வீலோட டியூப் வந்து இப்படி வரும்.
நம்மக்கிட்ட ஆக்சுவல் டைமென்ஷன்ஸ் இல்லாததுனால ஓரளவு தான் கரெக்டாக போட்டிருக்கோம். டைமென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்யூரேட்டாக போட்டிருக்கோம். ஆனால் இது பார்த்தா தெரியும் வீல் ரிமூவர் தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த டூல் வந்து ரிவால்வ் டூல். ஆனால் மிரர் டூலையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.